பெண்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட். பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாது. அது எல்லாத்துக்குமே தெரியும். டிஎம்கே கொள்ளையடிக்க தான் செய்யுது. அவளை பத்தி பேசவே வேண்டாம். அவரு கிட்னி தெரியும். நேர தவிர இங்க வேற யாரும் இங்க மேற்கு நிக்க சொன்னா நிக்க முடியாது. ஒரு காலத்துல நானும் டிஎம்கே போட்டேன் இல்லன்னு சொல்ல சின்னம்ல. ஓட்டு கேட்கறப்ப மட்டும் வரீங்க, ஏன் மத்த நாள் வர மாட்டேங்கிறீங்க? நாங்களாம் அண்ணாட காட்சி. எங்கள்கிட்ட வந்து சிலிண்டர் பில் கேட்கறாங்க, ரேஷன் பில் கேட்கறாங்க. நாங்க என்ன நடு ரோட்ல முக்காடு போட்டு உட்காந்துமா? ரெண்டு பல்மே கிடையாது. அவன் திருட்டு போயிடுவான். எனக்கு பொறுத்தவரை எல்லாம் சம்பாதிச்சு கொள்ளை அடிச்சு அவன் 2000 ஏக்கர் வாங்கணும், 100 ஏக்கர் வாங்கணும். இந்த பெரிய அமெரிக்கா பெரிய தொழில் பண்ணணும், அதை பண்ணணும். சொத்து சேர்க்க வச்சு பொதுமக்கள் நடுத்தர மக்களை வந்து சிந்திக்கிற அளவுக்கு அரசியல்வாதி எவனும் கிடையாதுங்க. ஆனா நான் ஒண்ணு தான் சொல்லிப்பேன். மற்றவங்க பேசுகிற விமர்சனங்களை தயவு செஞ்சு காதில் ஏற்றுக்கவே வேணாம். உங்கள் நலன் கருதி உங்களுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்து யோசித்து நீங்கள் ஓட் பண்ணுங்கள். டிவிக்கு வரணுன்ற ஆசையில் டிஎம்கே மட்டும் வரவே கூடாது. வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட சேஃப்டியே கிடையாது. எங்கே போனாலுமே சரி, முக்கால்வாசி அவங்க கட்சி ஆளுங்க தான் வந்து எல்லா பொண்ணுங்களையும் ரொம்ப இது பண்ணுறது. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசித்து டிவிகேக்கு ஓட் பண்ணுங்கள், சரிங்களா? டிஎம்கேல எந்த ஒரு ஆட்சியுமே ஒழுங்காகவே நடக்கலை. ப்ளஸ் இன்னொன்று பெண்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு. பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாது. அதுதான் முக்கியம் ஒரு பொண்ணுக்கு. இங்கே அது கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அது ஒன்று பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன் நான். கொள்ளையடிக்கிறாங்க, அது சொல்லவே வேண்டாம். அது எல்லாத்துக்குமே தெரியும். டிஎம்கே கொள்ளையடிக்க தான் செய்யுது. காசு சுருட்ட மட்டும் தான் பார்ப்பாங்க. இன்னொன்று காசு கொடுக்குறாங்க. எல்லாரும் டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே நமக்கு காசு கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க, இதை மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அது யாருமே யோசிக்க முடியாது. கொடுக்குற காசு எல்லாம் நம்ம காசு தான் நமக்கே திருப்பி தராங்க. அதை கொஞ்சம் யோசிங்க. எப்போ பாரு ஃப்ரீயாக தராங்கன்னு அதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. கொடுக்குற காசெல்லாம் நம்ம காசு தான், நம்ம ஈஸியாக வாங்கிக்க வேண்டியதான். சுத்தமாக இல்லை, பெண்கள் சேஃப்டி சுத்தமாக இல்லை. அதை தானே சொன்னேன். சேஃப்டி பொண்ணுங்களுக்கு 1%, 0.1% கூட சேஃப்டி கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். டிவிக்கு ஏன் சூஸ் பண்ணோன்னா, ஒரு புதிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சூஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லாரோட ஆட்சியுமே பார்த்துட்டோம், எதுவுமே ஒன்றும் நடக்கலை. ஒரு தடவை வராரு, வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு தான் எங்களோட ஒரு இது. வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. எங்கள் அப்பா ஏடிஎம் கேக்கு போடுவார். அவரை நான் கன்வின்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அவரோட விருப்பம். டிஎம் கேக்கு போடல, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் தான். அவர் ஏடிஎம் கேக்கு போடுறாரு, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் தான். போட்டுட்டு போகட்டும். அம்மா இருந்த காலத்துலேருந்தே எங்கள் அப்பா ஏடிஎம் கேக்கு தான் போடுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் டிவிக்கு அவர் வரட்டுமே, விட்டு பார்ப்போம் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். ஸோ நம்ம போடலாம் தாராளமா, இல்லையா? அவளை பத்தி பேசவே வேண்டாம். அவரு கிட்னி தெரியும். அவ வந்து நம்மளே பேசி வளர்த்து விட்டுறோம். அவளை நம்ம பேச வேண்டாம். அவளை கண்டுக்காம விட்டோம்னா அவ பாட்டுக்கு அமைதியா போயிடுவா. நம்ம பேசி அவளை வளர்த்தணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அவளை பத்தி விமர்சனங்கள் வேண்டாம். அதெல்லாம் நம்ப முடியுதா? நீங்களே சொல்லுங்க. ஸ்டாலினோட கையிருப்பு வெறும் 10,000 அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களால நம்ப முடியுதா? சத்தியமா முடியாது. இது மக்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அது ஒரு பொய். அது வேண்டாம், விட்டு. அவ்வளவுதான். கோட்டை கிடையாதுங்க, நேரு வந்து கோட்டை. அதுக்கு முன்னாடி பிஜேபி கோட்டையா இருந்திருக்கு. குமாரமங்கலம் நீங்க திருச்சிக்கு பால வந்தது அரங்கராஜ குமாரமங்கலம் தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே மரியம் விஜய் ஜெயிச்சிருக்காரு. அது டிஎம்கே நேர தவிர இங்க வேற யாரும் இங்க மேற்கு நிக்க சொன்னா நிக்க முடியாது. டிஎம்கே ஊழல்வாதியை மட்டும் தான் நிக்க முடியும். இன்னொரு வந்து அவங்க தான் அடுக்க ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட 2 கோடி 5 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காங்க. இப்ப இங்க இளைஞர் படங்கிறாங்க. யார்ட்டாவது ஒரு பாக்கெட்ல 10 ரூபா அவங்க காசு சொந்த காசை போட்டுட்டு அங்க வந்து வெயில் அடிக்குது. இன்னைக்கு வந்து சூரியன் தாக்குது. அந்த தாக்கத்திலே இந்த விசில் சத்தம் ஓங்குது பாத்தீங்களா? சூரியன் தாக்கம் குறையுது, விசில் சத்தம் ஓங்க போகுது. ஓகேங்களா? கண்டிப்பா விஜய் மாற்றத்தை கொண்டு வருவாரு. இல்ல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப தனியால நீங்க 27 கூட்டணி, அவங்களுக்கு 27 கூட்டணி, இத்தனை பேர் இருந்த அவங்களுக்கு வேற 40 வங்கிங்கிறாங்க. ஆனா விஜய்க்கு 20 வங்கிங்கிறாங்க. தனியால வந்து இவர் ஜெயிக்கிறது இது இவ்வளவு பெரிய விஷயம். இன்னும் ஓரளவுக்கு இன்னும் உங்களுக்கு மக்கள்லாம் இப்ப டிவிக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் இப்ப 1 ஓட்டு 2 ஓட்டா மாறுது. இப்ப நாங்களும் ஒரு காலத்துல நானும் டிஎம்கே போட்டேன் இல்லன்னு சொல்ல சின்னம்ல. இப்ப நமக்கு மாற்றம் வருது. கண்டிப்பா இந்த மாற்றத்தை மாத்துவோம். இது எந்த ஒரு இது இல்ல. ஸ்டாலின் வந்ததுல இருந்து நாங்க போய் ஒரு ரேஷன் கார்டு பதிவு பண்ணா அத்தாச்சி கேக்குறாங்க. என் தளபதி வராருன்னா இப்படி போய் நின்னாலும் எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா என் தலைவர், எங்க தளபதி என்னைக்கு எங்க தளபதி முன்னணிக்கணும், நாங்க ஜெயிக்கணும். எங்க தளபதிக்காக நாங்க என்ன செய்வோம். எங்க தளபதி வாழ்க்கை, எங்க தளபதி வாழ்க்கை, எங்க தளபதி வாழ்க்கை. கோட்டையா ப்ரோ? என் தளபதி கால் தூசிட்டு வர மாட்டாங்க. எங்க தளபதிக்கு காலுக்கு தூசிங்க. அது என் தளபதி தான் மேல உச்சோகம் மலைக்கோட்டைக்கு மேல. என் தளபதி என்ன செஞ்சிருக்காரு நான் கேக்குறேன். ஓட்டு கேட்கறப்ப மட்டும் வரீங்க, ஏன் மத்த நாள் வர மாட்டேங்கிறீங்க? எங்க ஏரியாலாம் விளக்கு எரியல, ஒன்னும் எரியல. இப்ப மட்டும் வருவாங்க.
என் ஓட்டு போடுங்கன்னு. ஆனால் ஒருத்தன் வர மாட்டான். அதுக்கப்புறமேட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறமேட்டு ஒருத்தன். ஆனால் என் அண்ணன் வருவார். என் அண்ணன் வந்து தலையெழுத்தை மாற்றுவார், தலை விதியை மாற்றுவார். அக்கா தங்கச்சிக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுப்பாரு தலைவா, இது உறுதி. ஒரு ரேஷன் பதிவு பண்ண போனா இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அது உங்கள்கிட்ட வந்து சிலிண்டர் பில் இருந்தால் தான் ரேஷன் பதிவு பண்ணுவோன்னு சொல்லுவாங்களா? சொல்லக்கூடாதுல்ல. நாங்களாம் அன்னாட காட்சி, எங்கள்கிட்ட வந்து சிலிண்டர் பில் கேட்குறாங்க, ரேஷன் பில் கேட்குறாங்க. நாங்கள் என்ன நடு ரோட்டில் முக்காடு போட்டு உட்காந்துமா? எங்களால் பார்த்தா பொம்பளையா தெரியலையா? பொம்பளை இருந்தாலும் ஆம்பளை இருந்தாலும் எல்லாம் ஒரு சரிசமாக தான் பார்க்கணும். ஸ்டாலின் கட்சியில் பார்க்க கிடையாது. என் தளபதிக்காக இப்போ நான் போய் எழுதி கொடுத்தேன், எனக்கு பதிவு பண்ணிட்டாங்க, வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என் தலைவர் நிற்க போகிறான், அதனால வருது. என் தளபதிக்காக நாங்கள் எழுதி கொடுத்தா வருது, எனக்கு ரேஷன் கார்டு வருதுங்க. இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டதெல்லாம் ரெட்டலைக்கு போட்ட 72 உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கேன். இனிமேல் புதுசாக ஒரு ஆளை உருவாக்கணும். நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன். இந்த எதிர்ப்பு நான் என்ன சார், 2 பேரும் கொள்ளையடிக்கிறானுங்க. நேர்மையான ஒரு ஆளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் திருட்டு போய் தான் கொள்ளையடித்து நாட்டை சுரண்டு ஏழை மக்கள் நடு வீதியில் ஒவ்வொரு பொருளும் விலைவாசியும் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கான்னு வச்சு ஒரு நடுத்தர மக்களுமே சிந்திச்சு என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன அத்தியாவசிய பொருளாக எப்படி வாங்குறாங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேபர் கூட 700 1000 சம்பாதிச்சா கூட விலைவாசி பொருளை வாங்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. அதை வந்து சிந்திக்கிற திறமை எவனுக்கும் கிடையாது. இந்த 2 பேருமே கிடையாது. அவன் திருட்டு போயிடுவான். எனக்கு பொறுத்தவரையா எல்லாம் சம்பாதிச்சு கொள்ளையடிச்சு அவன் 2000 ஏக்கர் வாங்கணும், 100 ஏக்கர் வாங்கணும், இங்கே பெரிய அமெரிக்கா பெரிய தொழில் பண்ணணும், அதை பண்ணணும், சொத்து சேர்க்க வச்சு பொதுமக்கள் நடுத்தர மக்களை வந்து சிந்திக்கிற அளவுக்கு அரசியல்வாதி எவனும் கிடையாதுங்க. நாங்கள் ஒரு புது ஆளை உருவாக்கணும். நான்லாம் சிந்திக்கிறேன். நான்லாம் பக்கா ரெட்டலை. நான் 72 உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கேன். நான் புதுசாக விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன் இந்த திருப்பு. ஆனால் எல்லாத்துக்கும் இப்போ அரசியல்வாதி பூரா இப்போ இருக்க அரசியல்வாதி பூரா பயம் வந்துடுச்சு. விஜய் வந்துட்டாரு, நம்ம எல்லாருமே இப்போ ஓட்டு போட மாட்டாங்க. இளைஞர்லாம் நல்ல இளைஞர் தான் இப்போ ஓட்டெல்லாம் அதிகம் இருக்குது எல்லா இடத்துலையுமே. அதனால் எல்லாம் பயம். ஸ்டாலினுக்கும் சரி, எடப்பாடிக்கும் சரி, மோடிக்கும் சரி பயம் உருவாச்சு. அதனால் இவங்க எல்லாம் இந்த ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றதோ தடுத்துக்கிட்டு, பிரச்சாரம் வர்றதோ வந்து தடுத்துக்கிட்டு இவங்க இப்போ கூட்டத்தில் ஏதாச்சும் பண்ணுறது இதெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று இவர் பேசுகிறார் டிவியில், அவர் பேர் என்ன, ஆதவர்ஜி சூப்பராக பேசுனாரு, பார்த்தேன் டிவியில். சூப்பர் அடிச்சிருக்காங்க. அது பக்காவா இதுக்காங்க, இது பக்காவா எடுத்திருக்காங்க. அது எல்லாம் போலீஸ் வந்து மறைக்கிறதுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கண்ணா. அவர் பக்காவா எல்லாம் தூக்கிட்டாரு. நாங்கள் அப்பயே தூக்கிட்டோம், ரெக்கார்டை தூக்கிட்டோம், கரெக்டாக காட்டுறாரு. அடித்தது பாட்டில் எல்லாம் யார் அடிக்கிறதோ காட்டுறாரு. அதனால் அது நடக்கும், ஒரு காலத்தில் நடக்குங்க.